திட்டுக்கல் மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலையில்தான் மாதேஸ்வரன் மலை இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 4 பேர் படுகொலை சம்பவம் நடந்தேறியது. யாரார்? தினேஷ், ஜெகநாத், ராமலிங்கு அண்டு சங்கர் ராவ் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். எதற்காக கொலை? எதற்காக வீரப்பனாருக்கு இவ்வளவு பெரிய வன்மம்? ஏன் திட்டமிட்டு இந்த தாக்குதலை தொடுத்தார்? எத்தனை நாள் காத்திருந்தார்? மக்கள் என்ன பேசினார்கள்? அதைத்தான் பார்க்கிறோம். ராமபுரா காவல் நிலைய 2ஆக பிரிக்கப்பட்டு மாதேஸ்வரன் மலையில் புறக்காவல் நிலையம் கர்நாடக அரசால் நியமிக்கப்படுகிறது. அதற்கு காரணம் வீரப்பனார் செய்த அட்டூழியங்கள் என்கிற போர்வையில். ஏன் தினேஷ் உள்ளிட்ட 4 பேரை படுகொலை செய்ய வேண்டும்? 1979களில் அவருடைய சொந்த காணி நிலத்தில் அவரால் கட்டி எழுப்பப்பட்ட பெருமாள் கோவிலினுடைய முகப்புகளை உடைத்தல், உள்ளே இருந்த உண்டிகளை அடித்து நொறுக்குதல், வீட்டுகளுக்கு தீ வைத்து கொளுத்துதல், மக்களை சிதைத்தல், ஆடு மாடுகளை பட்டியிலிருந்து அவித்துவிட்டு காடுகளுக்குள் விரட்டியடித்தல், வீரப்பனார் வைத்திருந்த 12 ஏக்கர் நிலத்தை அரசுவிடம் கூறி கையகப்படுத்த சொல்லி உத்தரவிட்டது முதல் தினேஷ் செய்த அட்டூழியங்களுக்கு ஏராளம். ஆனால் அதைவிட கொடூரம் ஒரு பூசாரியினுடைய மரணம். அதைவிட கொடுமையானது ஒரு கர்ப்பிணி பெண்ணை பலவந்தமாக அடித்து துவைத்தெடுத்தது என்றெல்லாம் வீரப்பனாருக்கு செய்திகள் ஒவ்வொன்றாக காதுகளில் போக போக தினேஷ் யார் என்று ஆய்வு செய்ய ஆரம்பித்தார் அலங்காட்டிற்குள் வீரப்பன்.